ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வாங்க வாங்க வீடு வரைக்கும் வந்து பாழ்நீரே கூப்பிட்டு போறாங்களே, இந்த மாதிரி நாம எப்பங்க மத்தவங்களை கூப்பிட போறோம்? பெரியவா அவன் மனசு பிடிச்சவன்னு ஒருத்தனை கட்டிக்கிட்டு திடுதிப்புன்னு வந்து நின்னா யாரையுமே கூப்பிட முடியாம போயிடுச்சு. கடைசியில அவன் வாழ்க்கைய பாட போயிடுச்சு. சின்னவளுக்காவது பத்திரிக்கை அடிச்சு பாக்கு வெத்தல வச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு 4 பேருக்கு தெரியற மாதிரி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணுங்க. ஏமா எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? கால நேரம் சரியா வந்தா எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரத்துல இந்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். பொறுமையா இரு. அப்பா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அக்கா வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்து கட்டி வைக்கிற அந்த நல்ல மாப்பிள்ளையும் கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருப்பான்னு என்னப்பா நிச்சயம்? அதனால நான் எந்த ஆம்பளையும் நம்ப தயாரா இல்லை. வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்கிறேன்ல. ஏய் ஏய், சாப்பிடல உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் சாப்பிடுங்களேன்ல. என்ன என் ஃப்ரெண்டு பாத்தீங்களா? அடிபட்டுருச்சுன்னு அதை காப்பாத்தின நீங்களே இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்களே, பாவம் இல்லையா? இல்ல, உங்களுக்கு வேணா அது சித்திரவதையா தெரியல, ஆனா அது மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் நான் அதை அடைச்சு வச்சிருக்கேன். அடைச்சு வச்சாத்தா உங்ககிட்டயே இருக்கும்னு நீங்க நினைக்கிறது தப்பு. உண்மையிலேயே உங்க அன்பு அதுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அது உங்களை விட்டு போகாது. திறந்து விட்டு பாருங்க. பாத்தீங்களா, பறந்து போகல. புறா என் வழிக்கு வந்துருச்சு. மயில ஒன்னையே என் வழிக்கு கொண்டாண்டது. இதுல கொட்டுங்க. என் மனசுல இருக்கிறது நானும் இதெல்லாம் கொட்டிருக்கேன். படிச்சு பாருங்க, புரியும். உங்க மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கலாமா? ஒரு பொண்ணை பார்த்தப்புறம் அவ பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாதாங்க அது மனசோட தப்பு. ஆனா என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும்னு கற்பனையோட இருந்த என் முன்னால நீங்க வந்தீங்களே, அது யாரோட தப்புங்க? இந்த எண்ணம் கூட நீங்க பிளாட்ஸ் குடி வந்ததுக்கு அப்புறம் வந்தது இல்லைங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி திருவிழா அவங்க பார்த்தனே, அப்பவே வந்துருச்சுங்க. உங்களை தேடிதான் நான் மெட்ராஸ்கே வந்தேன். இங்க பாருங்க, நீங்க விட்டு போன உங்க கட்சிப்ப கூட உங்க ஞாபகமாவே வச்சிருக்கேன். தெரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனசுல தான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. டெய்லர் இல்லைங்களா? அவர் ஊசி தெரிவிக்கிட்டு இருக்காருங்க. நீங்க தான் இங்க இருக்கீங்களே. அந்த பையன் வெறும் கோழி ஊசிங்க. நான் ஒரிஜினல் ஊசி தேடிக்கிட்டு இருந்தேங்க. ஜாக்கெட் தச்சிட்டீங்களா? இது இது ராமர் கலர். ஆமா. ரொம்ப அவசரம்னு சொன்னீங்கல்ல? இது பட்டு துணி இல்லையா? இங்க இது கையில அரக்கு பாடு. இன்னும் தைக்கலைங்க. ஒரு 2 நாள்ல தந்துடுறேன். என்னங்க, இன்னைக்கு தானே தரீங்க, அப்புறம் இன்னும் 2 நாள்ல இருக்கிறீங்க? நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் அதை வாங்கிட்டு போலான்னு. இது என்னங்க, இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே? ஆசைப்பட்ட ஜாக்கெட்டு இன்னைக்கு இல்லைன்னா இன்னும் 2 நாள்ல கிடைச்சிட போகுது. ஆனா வாக்கப்பட போற பொண்ணு கிடைப்பாளா மாட்டாளான்னு தெரியாமலேயே ஒருத்தன் 1 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வா மயிலே வா. கூட யாரு? உன்ன மாதிரியே சட்டை பேண்ட் போட்டு ஓ ஹேர் ஸ்டைல்ல
ஓ ஃப்ரெண்டா? ஹலோ, வெரி கிளாஸ் டு மீட் யூ சார், வெரி கிளாஸ் டு மீட் யூ. மேலே குடிச்சாலும் இவன் ஸ்டெடியா நிக்கிறானே, ஸ்டெடியா இருக்கானே நீ பாக்குற. இன்னைக்கு நான் குடிக்கலைன்னா தான் ஸ்டெடியா இருக்க மாட்டேன். பிகாஸ் பிளாக் டே, கருப்பு தினம். அதாவது இன்னைக்கு என் காதல் முறிந்த தினம். அவளை மறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி குடிக்கிறது தான். இது சாரி, இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு போய் குடிக்கிறது. கொஞ்சமா குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மறக்கலாம், ரொம்ப குடிச்சா உடனே மறக்கலாம். அவளை மறக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இப்ப இதுதான். மயிலே மயிலே, ஒரேடி அடிச்சிட்டிய, எனக்கே பத்தல. எனக்கும் பத்தல, கடையை கட்டு. அப்ப நீ நடைய கட்டு. சார், சாரி சார், நீங்க கடைய பாத்துக்கங்க. தேங்க்யூ. வர்றோம். நான் வந்து ஒரு வருஷம் முடிய போகுது. அவ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நீ உடுமை இல்ல, அவ இன்னைக்கு புரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு புரிஞ்சுக்க போறான். நாளைக்கா? நாளைக்கு எங்க அப்பா வரான், தந்தி கொடுத்துருக்கான். தந்தி அப்படின்னா சிந்திக்க வேண்டியதுதான். மயில, எனக்கு வேட்டி அவுற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் இதை புடி. புடிச்சுக்கிறேன். வேட்டி கட்டுறது இவ்வளவு சிரமம் தெரிஞ்சிருந்தா பேண்ட் போட்டு வந்துருப்பேன். நீ கொஞ்சம் இதை புடி. ஓகே, நானும் என் வேட்டியை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் வேட்டியில ஜிப்பெல்லாம் வச்சுக்கிறானுங்க. சார், குர்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ்? இது யாரு? அது ஊர்க்கா. அப்படின்னா நான் தொட்டுக்கிறேன். தொடாத, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். மன்னிக்கணும், ஒரு சின்ன டவுட். நாங்க கொஞ்சமா சரக்கு அடிச்சாலே ஆடுறோம், ஆனா இந்த பாட்டில்ல நிறைய சரக்கு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டெடியா இருக்குதே எப்படி? நோ 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 நோ, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது, அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா தான் இருக்கு. அத இங்க வச்சாலும் ஸ்டெடியா இருக்குது. எப்படி சார்? எப்படி ஸ்டெடியா இருக்குதுன்னு வண்டியில யாரு காட்டுறேன். நீ யாரு? இதை கொடுங்க. உள்ளவா தரேன், இன்னும் ரெண்டு சேர்த்து. இது கண்ணம்மாவுக்கு நீங்க கொடுத்தது. தயவு செஞ்சு இதை திரும்ப எடுத்துட்டு போயிடுங்க. இல்லைன்னா இதை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு அவ நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். பரமசிவம், നിങ്ങളെ മകള് എന്റെ മടിയിലും പപ്പിയുടെ തോളിലാണ് വളർന്നത്. അപ്പോ ഞങ്ങൾക്ക് മാത്രം അവള് ഓർമ്മ വരൂലേ? ഇത് ഞങ്ങളെ വീട്ടിലേക്ക് കൊണ്ടുപോയാൽ കണ്ണമ്മേന്റെ ഓർമ്മ വന്നുകൊണ്ടേയിരിക്കും. വേണ്ട, எங்களுக்கு குழந்தை இல்ல, கண்ணம்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். குருவாயூரப்பன் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. உங்களுக்கு குழந்தை இல்லையேங்கிற துக்கம் மட்டும்தான். ஆனா எனக்கு குழந்தை இருந்தும் ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேன். கண்ணம்மா செத்து போயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவ இப்படி சாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அவளுக்கு இதயத்துல 2 வால்வு கெட்டு போயிருந்தது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவளை நான் எழுப்புறதுக்குள்ள செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். அவ உண்மையிலேயே தூங்குறாளா இல்ல தூக்கத்திலே செத்து போயிட்டாளான்னு தெரியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நாளா நீங்க தத்து கேட்ட போதெல்லாம் நான் பேசாம இருந்ததுக்கு இதுதான் காரணம். இருந்து வாழ போற பொண்ணா இருந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு தத்து கொடுத்திருப்பேன். ஆனா
இப்படி பாதியில போற பொண்ணு உங்களுக்கு கொடுத்து உங்க வேதையும் அதிகப்படுத்த விரும்பலம்மா. இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. இதை நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க அவளை பாக்குற பார்வையில அன்பு இருந்திருக்காது, அனுதாபம் தான் இருந்திருக்கும். என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக கண்ணம்மா தான் உயிரை கொடுத்துட்டான். இனிமே என் குடும்பத்துக்கு கண்ணம்மா தான் தெய்வம். அடுத்த ஜென்மனோட இருந்தா நான் அவனுக்கு மகளா பிறந்து இந்த கடன் அடைக்கணும். அடுத்த ஓணத்துல நான் என் புருஷனோட தான் வருவேன்னு சந்தோஷமா சொன்னான். ஆனா இப்போ அவன் ஆசை நிராசையா போச்சு. அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் கண்ணம்மா சந்தோஷமா தான் இருந்தா. மயில்சாமி மேல உயிரையே வச்சிருந்தா. அவளை தான் விரும்பலைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவ சாக போறான்னு நான் சொன்னதை கேட்ட உடனே அவ பிறந்தநாள் அன்னைக்கு பாட்டு பாடி அவ மனசை சந்தோஷப்படுத்தினான். அந்த வகையில மயில்சாமி என்னால மறக்கவே முடியாது. என் வருத்தமெல்லாம் என்னன்னா, கடைசியா ஒரு தடவை கண்ணம்மா முகத்தை மயில்சாமியால பார்க்க முடியலையேங்கிறது தான்.